இந்த வீடியோவில் நம்ம கிளிசரால் அல்லது புரப்பேன் 1,2,3 ட்ரை ஆலிலிருந்து எவ்வாறு அக்ரோலின் தயாரிக்கப்படுகிறது இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்ரோலின் அப்படின்றது சிறப்பு பெயர். அந்த அக்ரோலின் சேர்மத்துக்கு உண்டான நார்மல் பெயர் இந்த கிளிசராலிருந்து தயாரிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். கிளிசராலோட மூலக்கூறு வாய்ப்பாடு CH2OH பாண்ட் CHOH பாண்ட் CH2OH. கிளிசரால் இவங்களோட இன்னொரு பெயர், அதாவது IUPAC பெயர் புரப்பேன் 1,2,3 ட்ரை ஆல். இந்த சேர்மத்து கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீர் நீக்கும் காரணிகளை சேர்த்தணும். அப்போ கிளிசராலில் இருந்து நீர் மூலக்கூறு வெளியேறிட்டு உருவாகிற சேர்மம் தான் அக்ரோலின். நீர் நீக்கும் காரணியாக இங்கே என்னென்ன நம்ம சேர்த்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறந்த நீர் நீக்கும் காரணி அடர் சல்பியூரிக் அமிலம். ஒன்று அடர் சல்பியூரிக் அமிலம் யூஸ் பண்ணலாம், அடர் H2SO4 அல்லது பொட்டாசியம் பைசல்பேட் இல்லைனா பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்பேட் போன்ற நீர் நீக்கும் காரணிகளை கிளிசரால் கூட நம்ம சேர்த்தும் போது நீர் மூலக்கூறு வெளியேறிட்டு அக்ரோலின் உருவாகிறாங்க. KHSO4 அல்லது அடர் சல்பியூரிக் அமிலம் எக்ஸ்ட்ராவும் நம்ம ஈட்டு கொடுக்கும்போது உள்ள கிளிசராலில் நீர் மூலக்கூறு வெளியேறாங்க. இந்த பொட்டாசியம் பைசல்பேட் அல்லது பொட்டாசியம் ஹைட்ரோசல்பேட் மற்றும் இந்த அடர் சல்பியூரிக் அமிலம் இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு சேர்மத்தையும் கிளிசரால் கூட சேர்த்தும் போது கிளிசராலில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறை ஒட்டுமொத்தமாக உறிஞ்சிக்குவாங்க. அப்போ நீர் நீக்கும் காரணியாக இவங்க செயல்படுறாங்க. ஓகேங்களா? நீர் மூலக்கூறு கிளிசரால்லேருந்து எப்படி வெளியேறியிருப்பாங்க அப்படின்னா, பாருங்கள், இதில் இருக்கிற OH மைனஸ், இங்கே இருக்கிற H ப்ளஸ். அப்போ H ப்ளஸ்னால் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை விட்டுட்டு போகிறாங்க. ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறாங்க. இன்னொரு நீர் மூலக்கூறு பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த ஆக்சிஜனோட மைனஸ் அண்டு பாருங்கள் ஒரு H ப்ளஸ் இன்னொரு H ப்ளஸ். ஓகேங்களா? அப்போது இங்கே பாண்டு விட்டுட்டு இந்த ஹைட்ரஜன் போகிறாங்கன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த ஆக்சிஜன் அப்படி கிராஸ் கோடு போட்டுக்கலாம். O மைனஸ், அதாவது ஆக்சிஜன் பாண்டில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானை எடுத்துட்டு பாருங்கள் ஒரு H ப்ளஸ், பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை விட்டுட்டு ஒரு ஹைட்ரஜன். அதே மாதிரி இங்கே கார்பன் கூட பாண்டில் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்காங்க, ஒரு ஹைட்ரஜன் பாண்டை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து இரண்டாவது நீர் மூலக்கூறாக வெளியேறாங்க. இப்போ இரண்டு நீர் மூலக்கூறு வெளியேறிட்டாங்களா, இந்த பிணைப்பு இங்கே வந்துடுவாங்க. அப்போது CH2 டபுள் பாண்ட் CH. ஓகேங்களா? இப்போ இந்த மூன்றாவது கார்பனுக்கு வரும்போது இங்கே CH ஒரு பாண்டு குறைஞ்சிருக்குது. பாருங்கள், ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில் இருக்கிற பிணைப்பை விட்டுட்டு தான் H ப்ளஸ் அயனியாக வெளியே போயிருக்காங்க. அப்போ இந்த பிணைப்பு உள்ளே வந்தாங்க அப்படின்னா பாண்டு CHOன்னு எழுதலாம். இந்த CHO இந்த பிளேஸில் எப்படி இருப்பாங்கன்னா, C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன், இந்த பக்கம் இருக்கிற பாண்டு தான் இந்த ரெண்டு கார்பனும் ஜாயிண்டாக இருப்பாங்க. இவங்களை நம்ம ஆல்டிகைடு வினை செயல் தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு உண்டான முன்னொட்டு பெயர் ஃபார்மைல், பின்னொட்டு பெயர் அல்லுன்னு சொல்லணும். இப்போ IUPAC பெயர் கொடுத்தோன்னா இவங்க முதலாவது கார்பன், இரண்டாவது கார்பன், மூன்றாவது கார்பன். இப்போ மூல வார்த்தை மீத்து ஈத்து புரப். அதில் இரண்டாவது கார்பனுக்கு மூணாவது கார்பனுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால 2ஈன். ஒன்றாவது கார்பனில் ஆல்டிகைடு வினை செயல் தொகுதி இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான பின்னொட்டு பெயரை எழுதணும். அவங்களுக்கு உண்டான பின்னொட்டு பெயர் அல். அப்போ இன்னை எடுத்துட்டு ஈன் ப்ளஸ் அல் போட்டோன்னா ஈனல். இந்த புறப்
டூ ஈனல் இந்த சேர்மத்தோட சிறப்பு பெயர் தான் அக்ரோலின். ஓகேங்களா? அக்ரோலினோட IUPAC பெயர் புரப் டூ ஈனல், மறந்துடாதீங்க. ஸோ கிளிசராலிருந்து அக்ரோலின் எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா, கிளிசராலை எடுத்து பொட்டாசியம் பைசல்பேட் மற்றும் அடர் கந்தக அமிலம் போன்ற நீர் நீக்கும் காரணி கூட வினைப்படுத்தும் போது கிளிசராலில் இருந்து 2 நீர் மூலக்கூறு வெளியேறிட்டு புரப்பு டூ ஈனல்னு சொல்லக்கூடிய அக்ரோலின் சேர்மம் உருவாகுது.